we are going to learn a new concept, shirts. Okay, this is shirts. What is shirts? A shirt is an irrational root of a rational number. ஸோ ஷர்டுன்றது வந்து ஒரு இரேஷனல் ரூட் ஆஃப் அ ரேஷனல் நம்பர். சரிங்களா, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும், அதுக்கான ரூட் வந்து இரேஷனல் ரூட்டாக இருக்கும். இரேஷனல் ரூட்னா அது அந்த சம்மா முடிக்க முடியாது. வி cannot find the answer easily. ஓகே, ஸோ nth ரூட் ஆஃப் ஏ இஸ் அ ஷர்ட். இங்கே நம்ம இந்த nth ரூட் ஆஃப் ஏ, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், இது எப்படி ரீட் பண்ணணும்னா nth ரூட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம், இஸ் அ ஷர்ட். இதை நான் ஷர்ட்னு எடுத்துக்கிறேன். provided n belongs to natural number. இந்த small n இருக்குல்லையா, இது வந்து natural number. natural numberனா உங்களுக்கே தெரியும் 1 2 3 இல்லையா. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, n is greater than 1, 1 விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்கொயர், இந்த ரூட்டோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 1/2. அப்போ ஸ்கொயர் தானே, 2லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, அதனால 1 வராது, 1 விட பெருசாக இருக்கும் இந்த என்னோட வேல்யூன்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட் நேம் வந்து என்னென்னா ஏ இஸ் ரேஷ்னல் நம்பர். இந்த உள்ளே இருக்க ஏவை என்னன்னு சொல்லுவோம், ரேஷ்னல். இந்த ரூட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் இரேஷ்னல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இரேஷ்னல் ரூட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர். இரேஷ்னல் ரூட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் தான் ஷர்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து √3, √5, √17 இதெல்லாம் வந்து ஷர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அதுக்கு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு ஆர்டர் ஆஃப் எ ஷர்ட்ஸ். ஆர்டர் ஆஃப் எ ஷர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இது த ஆர்டர் ஆஃப் அ ஷர்ட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட், த ஆர்டர் ஆஃப் த ஷர்ட். அதாவது இங்கே நல்லா கவனிங்க, இதை பாருங்கள். nth ரூட் ஆஃப் ஏ இஸ், எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த ரூட்டுக்கு மேலே வெளியே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இது தான் ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் இண்டெக்ஸ் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் தான் நம்ம ஆர்டர்னு சொல்லணும். இங்கே nth ரூட்டுன்னும் போது தட் இஸ் அ ஆர்டர் ஆஃப் தி சம். இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், தேர்ட் ரூட் ஆஃப் 5ன்னு போட்டிருக்கேன். தேர்ட் ரூட் ஆஃப் 5ன்னும் போது இங்கே ஆர்டர் என்னம்மா, தேர்டு 3 தான் இதோட ஆர்டர். இப்போ இங்கே ஃபோர்த் ரூட் ஆஃப் 5ன்னு போட்டிருந்தேன்னா ஆர்டர் இஸ் 4. இப்போ இங்கே என்ன இருக்கும், இண்டெக்ஸில் இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியே இருக்கு இல்லையா, அதுதான் இண்டெக்ஸு. சரிங்களா, அந்த இண்டெக்ஸோடது தான் நம்மளுக்கு என்னது ஆர்டராக வரும். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வி வில் மூவ் டு ஷர்ட்ஸ் ஆஃப். திஸ் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஷர்ட்ஸ். From here we are going to learn classification of a shirts. Shirts of same order. If the shirts of same order are shirts for which the index of the root to be extracted is same, so they are also called as equiradical shirts. அதாவது பவர்ஸில், அதாவது அதோட இண்டெக்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. இண்டெக்ஸ் எல்லாமே இப்போ இங்கே 3√5 இருக்கா, தேர்ட் ரூட் ஆஃப் 5 கமா தேர்ட் ரூட் ஆஃப் 7, தேர்ட் ரூட் ஆஃப் 9. அப்போ எல்லாமே தேர்ட் ரூட்டுன்னும் போது அது என்ன வருமா, சேம் ஆர்டர் ஆஃப் அ ஷர்ட்ஸ். அதோட ஆர்டர் என்னது, சேமாக இருக்கும். அதுதான் ஈக்விராடிக்கல் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து ஈக்விராடிக்கல் ஷர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நவ் யூ ஜஸ்ட் see the example, it will be clear for you. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், √x. இது உங்களுக்கு வேல்யூ தெரியும், இங்கே எதுவுமே இல்லைனா 2 இருக்குன்னு அர்த்தம். இங்கே a⁴ இதுவும் 2 தான், இதுவும் செகண்ட் ஆர்டர் தான். இங்கேயும் என்ன இருக்குது, செகண்ட் ஆர்டர். இது எல்லாமே என்ன ஆர்டர்மா சொல்லியிருக்கேன், செகண்ட் ஆர்டர். இது எப்படி a⁴ எப்படி நான் வந்து செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறேன்னா, கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 2. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் அதோட ஆர்டர். ஸோ இங்கேயும் வந்து ஒன்றுமே இல்லைன்னா 2 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே வெளியே இண்டெக்ஸ் இருக்கட்டில் 2 இருக்குது. அப்போ திஸ் இஸ் second order. Second order we can called as quadratic shirts. Second order we can called as quadratic shirts. This is called quadratic shirts. Now listen. Third root of 5, third root of x minus 2, ab 1/3. Here see all the roots are third term, right? So third order. Third order means we can say this one as a cubic shirts. இதுக்கு என்னன்னு சொல்லலாமா, third root இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னமா, cubic. 2 order, second order இருந்ததுன்னா that is called quadratic. Third order இருந்துச்சுன்னா that is called cubic. Okay ma? So next one you just see here √3. இப்போ இங்கே √3னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தமா, 2. இங்கே தேர்ட் ரூட் ஆஃப் 10 3 இருக்குது. இங்கே 4 ரூட் ஆஃப் 6, இங்கே வந்து 5th ரூட்டு. அப்போ இங்கே பாருங்கள் 2 3 4 5 இத்தனை ரூட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேம் ஆர்டர் அம்மா? நோ, இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஓகேம்மா, இண்டெக்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், அதை வச்சு தான் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கிளியர் அம்மா? ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ ஷர்ட். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ ஷர்ட்னா என்ன அப்படின்னா, லிசன். A shirt is said to be in the simplest form when it is expressed as the product of a rational factor and an irrational factor.
ஸோ ரேஷ்னலாகவும் இருக்கும், இரேஷ்னலும் இருக்கும். அந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு என்னம்மா, இட் இஸ் அ என்ன சொல்கிறது, இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஒரு ஷர்டுனா ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, 5√3 இருக்குது, 5√3 இருக்குது. இதில் வந்து இது ரேஷ்னல், இது இரேஷ்னல். ப்ராடக்ட் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் ஷர்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து இருக்கிறது தான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ லிசன், இன் திஸ் ஃபார்ம் த ஷர்ட் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் சைன். அதாவது இண்டெக்ஸில் வந்து ரொம்ப சின்ன பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும், சின்ன நம்பராக தான் இருக்கும். நோ ஃப்ராக்ஷன் அண்டர் த ரேடிக்கல் சைன். ரேடிக்கல் சைனில் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்காது. அந்த இதில் ரூட்டில் வந்து 1/2 அப்படி போட மாட்டாங்க. அதில் வந்து 2, 3, 3rd ஆர்டர், 4th ஆர்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நோ ஃபேக்டர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a⁻n. அதில் எப்படிமா இருக்காது, நோ ஃபேக்டர் இருக்காது, அதில் ஒரு ஃபேக்டருமே இருக்காது. வேர் a இஸ் த பாசிட்டிவ் இன்டீஜர் அண்டர் இண்டெக்ஸ் n. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட்டாக கொண்டு வர்றது தாம்மா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கியூர், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூர் அண்ட் மிக்ஸ்டு ஷர்ட். பியூர்னா என்னன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. A shirt is called a pure shirt if its coefficient in its simplest form is 1. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்னா பக்கத்தில் இருக்கிறது, அந்த ரூட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, இது வந்து இண்டெக்ஸு. இதுக்கு வெளியே ஒன்றுமே இல்லைனா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம் இங்கே பக்கத்தில். இப்போ இங்கேயும் ஒன்றுமே இல்லைனா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை, 1. கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர் நம்ம அல்ஜீப்ராவில் படிச்சிருப்போம் 2 × x. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, பக்கத்தில் இருக்க நம்பர் தானே, அதுதான்மா இங்கேயும். ஸோ லிசன், அ ஷர்ட் இஸ் கால்ட் அ பியூர் ஷர்ட் இஃப் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 1 வரணும். அதாவது ஒன்றுமே இருக்கக்கூடாது அங்கே அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இங்கே 3லாம் சொல்கிறீங்க, 3, 4, 5லாம் அதெல்லாம் இண்டெக்ஸ், தட் இஸ் அ ரூட் ஆர்டர். அது ஆர்டரு. நான் சொல்கிறது கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணும். கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி 1. இஃப் இட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் இஸ் 1, இட் இஸ் கால்ட் அ பியூர் ஷர்ட். மிக்ஸ்டு ஷர்ட் பாருங்க. A shirt is called a mixed shirt if its coefficient in its simplest form is other than 1. So see here coefficient, வெளியே பாருங்க 5 இருக்குது கோஎஃபிஷியன்ட், இங்கே என்னமா இருக்குது 2 இருக்குது, இங்கே என்னமா இருக்குது 3 இருக்குது. இதுதான் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அந்த இண்டெக்ஸில் இருக்க நம்பர் நான் கேட்கல, ரூட்டுக்கு வெளியே வந்து அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கேட்கல. வெளியே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதர் தென் 1 இருந்துச்சுனாலும் தட் இஸ் அ மிக்ஸ்டு ஷர்ட். கரெக்டாக ஒன்றுமே இல்லாமல் 1 வர மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் அ பியூர் ஷர்ட். அதர் தென் 1 மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அ mixed shirt. Now it is clear ma. Next one, simple and compound shirts. Simple, a shirt with the single term is said to be a simple shirt. Single term மட்டும் ஒரே ஒரு term. இங்கே பாருங்க ஒரே ஒரு term இருக்கா, இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு term தான் இருக்கு. These are called simple shirts. Okay ma. The algebraic sum of 2 or more shirts is called a compound shirts. அதாவது algebraic sum ப்ளஸ்ஸோ மைனஸோ அந்த மாதிரி வரும், 2-3 ஷர்ட்ஸ் வரும். அந்த மாதிரி வர்றது வந்து காம்பவுண்ட் ஷர்ட்ஸ். லிசன், √5 + 3√2. இது வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1, 2 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் காம்பவுண்ட் ஷர்ட். √3 - 2√7, இங்கேயும் 2 ஷர்ட்ஸ் இருக்குங்களா, இந்த மாதிரி. இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், 1, 2, 3 3 டேர்ம் இருக்குது. அப்போது தீஸ் ஆர் ஆல் காம்பவுண்ட். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஷர்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ காம்பவுண்ட் ஷர்ட்ஸ். சரிங்களா? சிம்பிள் ஷர்ட்ஸ்னா இங்கே பாருங்கள், இந்த வேர்டு தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஷர்ட் வித் அ சிங்கிள் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் தட் இஸ் அ சிம்பிள் ஷர்ட்ஸ். 2க்கு மேலே டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் காம்பவுண்ட் ஷர்ட். தட் இஸ் கால் காம்பவுண்ட். பைனாமியல்லாம் என்னன்னா எக்ஸாக்டாக 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எத்தனை டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும், 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். only it should have only 2 terms, right? So listen, which could be a shirt or one should be a rational number and other a shirt. இப்போ பாருங்க இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்க, 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ரேஷனல் நம்பராக இருக்கலாம், இன்னொரு இது வந்து ஷர்ட்ஸாக இருக்கலாம். ஷர்ட்ஸ்னால் ரூட் வேல்யூ, ரூட் நம்பர்ஸ். ஓகேவாம்மா? ஒன்று பாருங்கள் நார்மலாக இருக்குது, ரேஷனல் நம்பராக இருக்குது. இன்னொன்று பாருங்கள் எப்படி இருக்குது, ஷர்ட்ஸாக இருக்குது. Here also you see this is a rational number, this is a shirt. Here you see this is a shirt, this is also a shirt. ஸோ ரெண்டுமே ஷர்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ரேஷனல் நம்பர் ஒரு ஷர்டாகவும் இருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை டேர்ம்ஸ் தான் இருக்கணும், 2 டேர்ம்ஸ் தான் இருக்கணும். தட் இஸ் கால்ட் அ பைனாமியல் ஷர்ட். 2 இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைனாமியல் சொல்லுவோம்.
clear amma idu? Now we will move to laws of radical in next video. Thank you ma.